Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை மாவட்டம் சூலூர் அருகே இருகூர் பேரூராட்சியில் அம்மன் நகர் உள்ளது. இங்கு 1996ஆம் ஆண்டு முதல் குடியிருப்புகள் கட்டப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் 30 ஆண்டுகளாக மக்கள் வசித்து வந்தாலும் அங்கு முறையான சாக்கடை வசதி எதுவும் செய்து தரப்படவில்லை. இதனால் தெருக்களிலும் திறந்த வெளிகளிலும் பொதுமக்கள் கழிவு நீரை வெளியேற்றி வருகின்றனர். இதன் காரணமாக அம்மன் நகர் பகுதியில் துர்நாற்றமும் சுகாதார சீர்கேடும் நீடித்து வருகிறது. குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்டோர் அடிக்கடி காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சாயங்காலம் 6 மணி ஆனா கொசுக்கடின்னு எங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கவும் முடியறது இல்ல. நாங்க 30 வருஷம் ஆயிடுச்சு வீடு கட்டிட்டு. எங்களுக்கு டிச்சே வரவே இல்லை, ரோடும் கிடையாது. குழந்தைகள் மாத்தி மாத்தி அவங்களுக்கு காய்ச்சல், சளி இந்த மாதிரி வந்துட்டே இருக்குது. பாதி நாள் குழந்தைகள் ஸ்கூலுக்கே போறது இல்ல. இன்னும் பஞ்சாயத்துல இருந்து வருது, போட்டோ எடுத்துட்டு போகுது, எங்களுக்கு லெட்டர் கொடுங்க சொல்றோம். நாங்களும் லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்குது. இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த இதுவும் பண்ணவே இல்லை. இந்த எலெக்ஷன் டைம்ல ஓட்டு மட்டும் கேட்கறக்கு எங்க வீட்டுக்குள்ள வருது, அதோட சரி. அதுக்கப்புறம் அவங்க வர்றதே இல்லை. இங்க 1996ல இருந்து எல்லாம் வீடு கட்டி 30 வருஷமா எந்த அடிப்படை தேவையும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில இந்த 3 வீட்டுல மட்டுமே 10 குழந்தைங்க இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் சளி, காய்ச்சல்னு நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். நிறைய டைம் எல்லார்ட்டையும் நானே கூட எல்லார்ட்டையும் போய் கையெழுத்து வாங்கி பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் கொடுத்தோம். எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஒவ்வொரு தடவையும் வரி வசூல் பண்றது, என்ன கட்டணும், எதுக்கு எடுத்தாலும் காசுங்க. பஞ்சாயத்து ஆபீஸ்ல எதுக்கு எடுத்தாலும் காசு. ஒரு விஷயம் நடக்கணும்னா நாங்க காசு கொடுத்துதான் அந்த வேலையை வாங்குறதா இருக்கு. என்ன பிரயோஜனங்க? எங்களுக்கு அடிப்படை தேவையே இல்லைங்கும் போது நாங்க ஓட்டு போட்டோம். 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு கேட்க மட்டும் வராங்க. இப்பயுமே வருஷங்க வரி வசூல் பண்ணும்போது வராங்க. ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, சரிங்க, அதெல்லாம் பாத்துக்கலாங்க. இப்பதாங்க அதுங்க வீடுங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு போறாங்க. ஆனா ஒரு ரிசல்ட்டுமே இல்லைங்க. அம்மன் நகர் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக சாலைகளே அமைக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் கூறுகிறார்கள். சாலைகள் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதாகவும் பலர் விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். தண்ணி வருது இல்ல, அதனால ரோடு போடுறதா இல்ல. ரோடு போய் 20 வருஷம் ஆச்சு ரோடு போட்டு. 20 வருஷத்துல இன்னும் எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. 20 ஒரு பஞ்சாயத்துல ஒண்ணுமே கண்டுக்கவும் பண்றாங்க. எவ்வளவு நாம வருஷம் தண்ணி வரி கட்டுறோம், வீட்டு எல்லாம் கரெக்டா தான் கட்டிட்டு இருக்கோம். ஆனா பிரச்சனை பண்றாங்க. ஏன்னு தெரிய மாட்டேங்குது, என்ன பிரச்சனையும் புரிய மாட்டேங்குது. கேட்டா ஒரு பதிலும் வருதுல. பஞ்சாயத்துக்கு போனா கண்டுக்க மாட்டாங்க. ரோடு சரியா ரோடுல பார்த்து குழந்தைங்க விழுந்துடுறாங்க, அடிபட்டது, சில ஆக்சிடென்ட் செத்தும் போயிடுறாங்க. இருவுல நிறைய பேர் செத்து இருக்காங்க. நாங்க 30 வருஷமா இந்த டிச் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க. பக்கத்து சைட்ல ஜோக்பேட் எல்லாம் நிறைஞ்சு போச்சு. பக்கத்து சைட்ல தண்ணி விட்டுட்டு இருக்கோம். ஆனா தண்ணி வரி எல்லாமே கட்டிட்டு இருக்கோம். மார்ச் மாசத்து வரைக்கும் எங்களுக்கு டைமும் இருக்கு. ஆனா தண்ணி வரி கட்டலைன்னு சொல்லிட்டு கனெக்ஷன் கட் பண்றதுக்கு வந்துட்டாங்க. பக்கத்து சைட்ல தண்ணி போயிட்டு இருக்கு. டிச்சு தண்ணி என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அராஜகம் பண்றாங்க. தண்ணி கட் பண்றேன்னு இந்த இருகூர் பேரூராட்சியில ரொம்ப சிரமப்படுத்துறாங்க பெருக்கருக்கும். திமுகவை சேர்ந்த சந்திரன் என்பவர் தற்போது இருகூர் பேரூராட்சியின் தலைவராக இருந்து வருகிறார். சாக்கடை வசதி கோரியும் சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் அவரிடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர். இருப்பினும் பேரூராட்சி தலைவர் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாக்கடை வசதி செய்து கொடுத்தால்தான் இனி வீட்டு வரி கட்டுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனர். இதனை அறிந்த பேரூராட்சியின் எழுத்தரான பவுன்தாய் என்பவர் குடிநீர் குழாய் இணைப்புகளை துண்டித்து விடுவேன் என எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த மாதிரிதான் பண்ணணும். அப்பதான் எங்களுக்கு 30 வருஷம் பிரச்சனை எங்களுக்கு தீரும். எங்களுக்கு 30 வருஷம் பிரச்சனை சார். 30 வருஷம் பிரச்சனை நீங்க வசூல் பண்ண வர்றவங்க வசூல் பண்றவங்க தான் கேட்கணும். கட்டலைன்னா கேட்கத்தானே சார் செய்வாங்க. அதுதான் நாங்க டிச்சு போடலன்னு கேட்கத்தானே செய்வாங்க. 30 ஆண்டுகளாக முறையான சாக்கடை வசதி செய்து கொடுக்காமல் அரசும் அரசு அதிகாரிகளும் தங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தங்களது கோரிக்கைகள் மீது இனியும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாகவும் அம்மன் நகர் குடியிருப்பு வாசிகள் அறிவித்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சூலூர் செய்தியாளர் KS பாபு.